சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குல்ஃபி ஐஸ்கிரீம். வீட்டிலையே நம்ம சுலபமான முறையில் செய்திடலாம். ஒரு கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் வீட்டில் செய்து வச்சிட்டிங்கன்னா போதும், நிறைய விதமான ரெசிபிகளை செய்யலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல கஸ்டர்ட் பவுடர் செய்துடுவோம். நான் ஒரு கப்பு சீனி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் சீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணிடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸான பவுடராக பண்ணி எடுத்துருங்க. இப்போ அதில் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, ஒரு கப்பு பால் பவுடர், அதாவது 10 ரூபா பாக்கெட்டில் 3 பாக்கெட் எடுத்திருக்கேன். அந்த பால் பவுடரை ஒரு கப்பு போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு வந்துடுங்க. ஒரு சுற்றினீங்கன்னா நல்லா கலந்து வந்துடும். இப்போ இதில் ஒரு 3 சிட்டிகை அளவு கலர் பொடி சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு முடி வெனிலா எசன்ஸுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கி ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டு அரைக்க நேரம் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதையும் நல்லா எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாம் கலந்து வந்துடும். இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க. இது நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட், ஐஸ்கிரீம் பண்ண நேரம், பாயசம் பண்ண நேரம் எல்லாம் இதில் கொஞ்சம் கலந்துக்கிடலாம். இப்போ அடுப்பில் வானலியை வச்சு அதில் ஒரு 1/2 லிட்ரு பால், அதாவது நான் பாக்கெட் பால் தான் விடுவேன், கெட்டியான பாலாக இருக்கணும். அப்படின்னா தான் சீக்கிரம் நமக்கு செய்து முடிக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்கும் பால், கெட்டியான பாலில் அதனால அடி பிடிக்கும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு. கொஞ்சம் இறுகி வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 3 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம இதில் ஒரு 2 கரண்டி பாலை எடுத்து கஸ்டர்ட் பவுடர் கலந்து எடுத்துருங்க. உங்களுக்கு தனியாக பால் இருந்ததுனால அதில் எடுத்து கலந்துக்கிடலாம். இதில் எடுக்க தேவையில்லை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா ஆறட்டு. அதுக்கு பிறகு தான் கஸ்டர்ட் பவுடர் கலந்து எடுக்கணும். இப்போ நம்ம அதுக்கடையில் ஒரு 15 முந்திரி பருப்பு, அதை நம்ம வறுத்த முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு தோல் எடுத்தும் நீங்கள் எடுக்கலாம். தோல் எடுத்த பிறகு நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நல்லா பவுட்ரு பண்ணி வந்துட்டேன். இது பாதாம் பவுடரை முதல்ல பவுட்ரு பண்ணி எடுங்க. முந்திரி பருப்பு சீக்கிரமாக பிடிச்சிரும். இதை வறுத்த முந்திரி பருப்பு தான் ஒரு 15 எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருங்க. இது எடுத்ததை பாதாம் முந்திரி பவுடரை நம்ம கலந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா பால், அதில் போட்டுருங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு போடுங்க. இப்போ எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் இன்னும் ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டு. இந்த பாதாம் முந்திரிக்குள்ளே பச்சை வாசனையும் போயிடும், கொஞ்சம் கெட்டியாட்டும் வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் எரிய விடணும். இப்போ நம்ம ஒரு 100 மில்லி பிடிச்ச கப்பில் நான் ஒரு கப்புக்கு சீனி போட்டிருக்கேன். பாருங்கள், ஒரு 75 கிராம் இருக்கும். அந்த சீனியை நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டு. கரைச்சி பின்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். இன்னும் பால் கொஞ்சம் கெட்டியாக வரணும் இல்லையா. நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை கலந்து எடுக்கலாம். பாருங்க, அந்த ஆற வச்ச பாலில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுட்ரு இல்லை அப்படின்னாக்கி கார்ன்ஃப்ளவர் போட்டுருங்க. கார்ன்ஃப்ளவரும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு போடுங்க. அரிசி மாவும் போடுங்க. அப்படியே வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி போட்டுருங்க. இதை கலந்து நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க பாலில் விட்டுருவோம். நல்லா கலந்து விடுங்க. இனிமேல் 2 நிமிஷம்தான், நல்லா இறுகி வந்துடும். இறுகி வந்த பிறகு நீங்கள் இறக்கி ஆற வச்சு விடணும். இப்போ கொஞ்சம் இறுகி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் போதும், இறக்கி ஆற வச்சுருவோம். இறக்கி ஆற வச்சாச்சு. பாருங்கள், ஆறின பிறகு எப்படி இருக்குடி பாருங்கள். இது நல்லா கெட்டியாக வந்திருக்கும். இது சரியான பக்குவம். இப்போ நம்ம இதை என்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்து அப்படி இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கப்பில் விட்டு வைங்க. அதில் ஒரு குச்சியை குத்தி வச்சிடலாம். குச்சியும் அப்படி இல்லை அப்படின்னாக்கி உங்களுக்கு சின்ன கப்பில் விட்டு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். இப்போ நான் இதை ஒரு கப்பில் எடுத்து விட்டுக்கினேன். இதை அந்த இதில் மோல்டில் விட்டுருவோம். உங்களுக்கு மோல்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அழகான சின்ன கப்பில் விட்டு வச்சிங்களேன்னாக்கி அழகாக இருக்கும். கப்பில் விட்டுக்கிட்டு அதை நல்லா பால் கவர் போட்டு நல்லா மூடி வச்சு அதில் துவாரம் போட்டு நமக்கு ஒரு குச்சியை சொருவி வச்சிடலாம். அப்படியே தேவையில்லைனாலும் அப்படியே கட் பண்ணி, குச்சி இல்லைன்னா கூட அப்படியே கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சுருங்க.
இதை நான் ஒரு 8 மணிக்கூர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை மணிக்கூரில் நல்லா கட்டியாகவோ அதே டைமுக்கு நீங்கள் வச்சுடுங்க. நான் 8 மணிக்கூர் ஆயிருந்தேன் எனக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக தண்ணியில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கு முறை எடுங்க. அந்த ஐஸ் மோல்டை தண்ணியில் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா உடனே வந்துடும். பாருங்கள், இப்படி எல்லாமே எடுத்துருவோம். உங்களுக்கு தேவைக்கு எடுத்துக்கிட்டு மீதியே அதிலே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க, ஃப்ரீசர்லேயே வச்சுருங்க. அது பிறகு அடுத்த நேரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 5 எண்ணெய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.